நிகழ்வுகள். புதுச்சேரி வைத்திக்குப்பம் கடற்கரையில் நடைபெற்ற 124ஆம் ஆண்டு மாசிமக தீர்த்தவாரி பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி வைத்திக்குப்பம் கடற்கரையில் 124ஆம் ஆண்டு மாசிமகம் தீர்த்தவாரி நடைபெற்று வருகிறது. மாசிமகம் தீர்த்தவாரியையொட்டி வைத்திக்குப்பம் கடற்கரையில் மயிலம் முருகர், தீவனூர் விநாயகர், செஞ்சி ரங்கநாதர், மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி, அதேபோல் புதுச்சேரி பகுதியிலிருந்து மணக்குள விநாயகர், வரதராஜ பெருமாள், வேதபுரீஸ்வரர், முத்தியால்பேட்டை லட்சுமி அயகிரிவர் உட்பட புதுச்சேரி மட்டுமல்லாது தமிழக பகுதிகளிலிருந்தும் சுமார் 100க்கும் மேற்பட்ட சுவாமி உற்சவர்கள் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகின்றனர். இதில் லட்சக்கணக்கான பக்தர்கள் காலை முதல் வருகை தந்து அனைத்து சுவாமிகளையும் ஒரே இடத்தில் தரிசனம் செய்து வருகின்றனர். இந்த மாசிமக திருவிழாவையொட்டி வைத்திக்குப்பம் கடற்கரை பகுதி முழுவதுமே பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. மேலும் அசம்பாவித சம்பவங்களை தடுப்பதற்காக சிசிடிவி கேமரா காட்சிகள் மூலம் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. மேலும் கடற்கரை பகுதியில் குளிக்கும் பக்தர்களை பாதுகாக்கும் வண்ணம் மீனவர்களுடன் கடலோர காவல் படையினரும் ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த மாசிமக திருவிழாவை முன்னிட்டு புதுச்சேரி முழுவதும் பள்ளிகளுக்கு விடுமுறை அரசு அளித்துள்ளது. புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்த முன்னாள் துணை ஆட்சியர்கள் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களை சந்தித்து புதுச்சேரியின் முன்னேற்றத்திற்காக முக்கிய கலந்துரையாடல் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்த முன்னாள் துணை ஆட்சியர்கள் ஸ்ரீராமலு, ராஜசேகர், தாயானந்தன், தர்மசிவம் ஆகியோர் இந்தியாவின் பல மாவட்டங்களில் பணியாற்றி ஓய்வு பெற்றுள்ளனர். இவர்கள் மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த ஃபாதர் பால்ஸ் அவர்கள் தலைமையில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களை சந்தித்து புதுச்சேரியின் முன்னேற்றத்திற்காக முக்கிய கலந்துரையாடல் நடைபெற்றது. இந்த சந்திப்பில் புதுச்சேரியின் கல்வி, வேலைவாய்ப்பு, உட்கட்டமைப்பு மேம்பாடு, இளைஞர் முன்னேற்றம் மற்றும் சமூக நலத்திட்டங்கள் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. மாநிலத்தின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்காக ஒருங்கிணைந்த இவர்களது பங்கு இருக்கும் எனவும் மேலும் மேற்கொள்ள வேண்டிய அவசியத்தை பற்றி கருத்துக்கள் பரிமாறப்பட்டன. கலந்துரையாடலில் ராபர்ட் ஜேசுதாஸ், புஷ்பநாதன், ஜேக்கப், அசரியா மற்றும் எழுத்தாளர் சங்க பொருளாளர் ஸ்டீஃபன் இன்பநாதன் ஆகியோர் கலந்து கொண்டனர். மாசிமக தீர்த்தவாரி திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற சுவாமி ஊர்வல நிகழ்ச்சியில் பங்கேற்ற பொதுமக்கள் மற்றும் பக்தர்களுக்கு லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் சாரம் அவ்வை திடலில் அன்னதானம் வழங்கினார் நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின். மாசிமக தீர்த்தவாரி திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற சுவாமி ஊர்வல நிகழ்ச்சியில் பங்கேற்ற பொதுமக்கள் மற்றும் பக்தர்களுக்கு லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் சாரம் அவ்வை திடலில் அன்னதானம் வழங்கினர். நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினுடன் பொது செயலாளர்கள் டாக்டர் துரைசாமி, பிரபாகரன், மண்டல பொது செயலாளர்கள் சுரேஷ், விஜயராஜ், மாநில செயலாளர் ரவி, ராஜாராம் ஆகியோர் உடனிருந்தனர். மாசிமகம் விழாவில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் பங்கேற்பு. புதுச்சேரி சாரம் அவ்வை திடலில் நடைபெற்ற 37ஆம் ஆண்டு மாசிமகம் வரவேற்பு விழாவில் லட்சிய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து நடைபெற்ற பரதநாட்டிய நிகழ்ச்சியில் கட்சி நிர்வாகிகளுடன் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை கண்டுகளித்தார். முன்னதாக விழா அரங்கிற்கு வந்த நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினை மண்டல பொது செயலாளர் விஜயராஜ் உள்ளிட்ட நிர்வாகிகள் பூங்கொத்து வழங்கி சால்வை அணிவித்து வரவேற்றனர். பின்னர் பரதநாட்டியம் ஆடிய மாணவிகளுக்கு லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் பரிசு பொருட்களை வழங்கினார் நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதியை சேர்ந்த 25க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் லட்சிய ஜனநாயக கட்சியின் தொண்டர் அணி தலைவர் மதன் தலைமையில்
நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினை நேரில் சந்தித்து தங்களை கட்சியில் இணைத்துக் கொண்டனர். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதியைச் சேர்ந்த 25க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் லட்சிய ஜனநாயக கட்சியின் தொண்டரணி தலைவர் மதன் தலைமையில் நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினை நேரில் சந்தித்து தங்களை கட்சியில் இணைத்துக் கொண்டனர். உடன் மாநில செயலாளர் ரவி ராஜாராம் உடன் இருந்தார். நல்லவாடு ஸ்ரீ தில்லையம்மன் கோவிலில் மாசிமக விழா. ஜோஸ் சார்லஸ் மார்டின் நன்கொடை வழங்கினார். மணவெளி தொகுதி நல்லவாடு ஸ்ரீ தில்லையம்மன் கோவிலில் நடைபெற்ற மாசிமக கடல் தீர்த்தவாரி விழாவில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். பின்னர் கோவில் நிர்வாகிகளிடம் 1 லட்சம் நன்கொடையாக வழங்கினார். முன்னதாக குழந்தைகள் பூங்கொத்து வழங்கி அவரை உற்சாகமாக வரவேற்றனர். விழாவில் கட்சி நிர்வாகிகள், பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். மாசிமக கடல் தீர்த்தவாரி விழாவிற்காக 1 லட்சம் ரூபாய் நன்கொடை லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் வழங்கினார். 124ஆம் ஆண்டு மாசிமகம் கடல் தீர்த்தவாரி திருவிழாவை முன்னிட்டு லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களின் ஏற்பாட்டில் வைத்திக்குப்பம் LJK அலுவலகத்தில் மாசிமகத்திற்கு வருகை தந்த பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் கலந்து கொண்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார். தொடர்ந்து வைத்திக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ பச்சைவாழியம்மன் கோவிலுக்கு மாசிமக கடல் தீர்த்தவாரி விழாவிற்கான 1 லட்சம் ரூபாய் நன்கொடை வழங்கினார். லட்சிய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின். நிகழ்ச்சியில் LJK கட்சியின் பொதுச் செயலாளர் பிரபாகரன், மண்டல பொதுச் செயலாளர் சுரேஷ், ராஜ்பவன் தொகுதி தலைவர் கடலரசன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர். பதினாறாம் ஆண்டாக மாசிமகத்திற்கு வரும் உற்சவ மூர்த்திகளுக்கு வரவேற்பு தரும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் சாரம் மார்க்கெட் வியாபாரிகள் சங்கம் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி வைத்திக்குப்பம் கடற்கரையில் ஆண்டுதோறும் மாசிமக தீர்த்தவாரி நடைபெற்று வருவது வழக்கம். இதில் கலந்து கொள்ள புதுவை மட்டுமின்றி அண்டை மாநில உற்சவர்களும் வருவது வழக்கம். அந்த வகையில் தீவனூர் விநாயகர், மயிலம் முருகர், செஞ்சி ரங்கநாதர் உள்ளிட்ட உற்சவர்கள் புதுவை வருவர். இந்த சுவாமிகளை தரிசனம் செய்ய புதுவையில் திரளான பக்தர்கள் திரளுவர். அவர்களுக்கு புதுவை சாரம் மார்க்கெட் வீதியில் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் சாரம் மார்க்கெட் வியாபாரிகள் சங்கம் சார்பில் ஆண்டுதோறும் அன்னதானம் வழங்குவது வழக்கம். அதுபோல் 16ஆம் ஆண்டாக மாசிமகத்திற்கு வரும் உற்சவ மூர்த்திகளுக்கு வரவேற்பு தரும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு சாரம் மார்க்கெட் வியாபாரிகள் சங்கம் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. சங்க தலைவரும் ராகவா விஷன் தொலைக்காட்சியின் MDயுமான பாலன், செயலாளர் குருமூர்த்தி, பொருளாளர் ரவி என்கின்ற வீரபுத்திரன், அவை தலைவர் முனுசாமி என்கின்ற சுந்தர், துணைத் தலைவர் வேலாயுதம், செயற்குழு உறுப்பினர் சரவணன், கௌரவ தலைவர் இளங்கோவன், சிவாலய இளங்கோவன், உறுப்பினர்கள் கிருஷ்ணவேணி, சரவணன், கோபால், ஆனந்த், சீனிவாசன், ஜெயக்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு அன்னதானம் வழங்கினர். திருப்புவனை சட்டமன்ற தொகுதி மதகடிப்பட்டு பாளையம் கிராமத்தில் புதிதாக தார் சாலை மற்றும் எல் வடிவ கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் திருப்புவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மதகடிப்பட்டு மற்றும் மதகடிப்பட்டு பாளையம் கிராமத்தில் உள்ள வெங்கடேஸ்வரா நகர், மகாலட்சுமி நகர் மற்றும் எத்திராஜ் நகரில் மேம்படுத்தவும் மற்றும் எல் வடிவ வாய்க்கால் உள்ள உட்புற சாலைகளை கட்டுவதற்கும் பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் கோட்டத்தின் மூலம் ரூபாய் 40 லட்சம் மதிப்பீட்டில் பணிகள் மேற்கொள்வதற்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. இதில் திருப்புவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். விழாவில் புதுவை பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், செயற் பொறியாளர் சந்திரகுமார், உதவி பொறியாளர் கோபிநாத், இளநிலை பொறியாளர் கிருஷ்ணன்,
ஒப்பந்ததாரர் பிரேம்நாத் மற்றும் உறுப்பினர்கள், ஊர் பிரமுகர்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். வழக்கறிஞர் திரு நாகையா கவுண்டர் அவர்களுக்கு இன்று பிறந்தநாள் கொண்டாடப்பட்டது. வழக்கறிஞர் திரு நாகையா கவுண்டர் அவர்களுக்கு இன்று பிறந்தநாள். இந்த பிறந்த நாளில் ஒரு பகுதியாக பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. அரியாங்குப்பம் மற்றும் காலாப்பட்டு டாக்டர் அம்பேத்கர் அரசு சட்டக் கல்லூரி எதிரில் இந்த அன்னதானம் சிறப்பாக நடைபெற்றது. இதில் எண்ணற்ற பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். காலாப்பட்டில் மாசிமக தீர்த்தவாரி விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. புதுச்சேரி பெரிய காலாப்பட்டு மீனவர் பகுதியில் 33ஆம் ஆண்டு மாசிமக தீர்த்தவாரி விழா நடைபெற்றது. இவ்விழாவில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியிலிருந்து 20க்கும் மேற்பட்ட சுவாமிகள் அலங்கரிக்கப்பட்டு ஊர்வலமாக வந்து காலாப்பட்டு கடற்கரையில் அமையப்பட்டிருந்த பந்தலில் வைக்கப்பட்டு பொதுமக்களுக்கு ஆசி வழங்கப்பட்டது. விழாவில் அமைச்சர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழக தலைவர் பேராசிரியர் மு. ராமதாஸ் அவர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். கடந்த ஆண்டு படகு சவாரி மூலம் பொதுமக்கள் கடலுக்கு அழைத்து சென்று நீராடினர். இந்த ஆண்டு புதுச்சேரி அரசு மீன்வளத்துறை படகு செல்வதை தடை விதித்ததால் எந்த படகுகளும் பொதுமக்களை ஏற்றி செல்ல அனுமதிக்காமல் தடுக்கப்பட்டது. இதனால் படகு சவாரி செல்ல ஆர்வமுடன் வந்த பொதுமக்கள் ஏமாற்றத்துடன் சென்றனர். வெளியூர்களிலிருந்து வந்த சுவாமிகள் பஞ்சாயத்தார்களுக்கு காலாப்பட்டு பஞ்சாயத்தாரர்கள் சார்பில் விழா மேடையில் சால்வை அணிவித்து கௌரவிக்கப்பட்டது. இந்த விழாவிற்கு வெளியூரில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மாசிமக விழாவில் மனிதநேயம் பொங்கியது. பக்தர்களுக்கான அன்னதானம் பாராட்டுக்குரியது. மாசிமக தீர்த்தவாரியை முன்னிட்டு வைத்திக்குப்பம் பகுதியில் திரண்டிருந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்களுக்காக சமூக அமைப்புகள் மற்றும் அரசியல் கட்சிகள் சார்பில் சிறப்பான அன்னதானம் வழங்கப்பட்டது. தொண்டு மனப்பான்மையுடன் செயல்பட்ட நிர்வாகிகள், தன்னார்வலர்கள் என பலர் காலையிலிருந்தே உணவு தயாரிப்பு, விநியோகம் உள்ளிட்ட பணிகள் முழுமையாக ஈடுபட்டனர். பக்தர்கள் சிரமமின்றி தரிசனம் செய்யும் வகையில் உணவு, குடிநீர், பானங்கள் உள்ளிட்டவை வழங்கப்பட்டது. அனைவரின் பாராட்டையும் அது பெற்றது. சாதி மத வேறுபாடின்றி அனைவரையும் சமமாக அணுகி உணவு வழங்கிய செயல் மனிதநேயத்திற்கு சிறந்த எடுத்துக்காட்டாக அமைந்தது. ஆன்மீக திருவிழாவின் உண்மை அர்த்தத்தை எடுத்துரைக்கும் வகையில் அர்ப்பணிப்புடன் செயல்பட்ட அன்னதானம் குழுவினர்களுக்கு பக்தர்கள் நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்தனர். இந்த தொண்டு பணிகள் விழாவிற்கு மேலும் சிறப்பு சேர்த்தது குறிப்பிடத்தக்கது. பின்னாடி உள்ள வந்து
ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை சார்பில் மாசிமக தீர்த்தவாரிக்கு வருகை தரும் பக்தர்களுக்கு அறுசுவை விருந்துடன் அன்னதானத்தை கவர்னர், முதல்வர் தொடங்கி வைத்தனர். ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் மாசிமக தீர்த்தவாரிக்கு வருகை தரும் பக்த கோடிகள் அனைவருக்கும் தலைவாழி இலை போட்டு வடை பாயாசத்துடன் அறுசுவை விருந்துடன் அன்னதானம் வழங்கப்படுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டும் மாசிமக தீர்த்தவாரிக்கு வருகை புரிந்த சுமார் 10,000க்கும் மேற்பட்டோருக்கு அறுசுவை விருந்துடன் அன்னதானம் டிவி நகரில் உள்ள சாய்பாபா திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை நிறுவன தலைவரும் முன்னாள் சபாநாயகருமான VP சிவக்கொழுந்து, பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் VP ராமலிங்கம் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. இந்த விழாவில் சிறப்பு அழைப்பாளராக துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் கலந்து கொண்டு இந்த அறுசுவை அன்னதான விழாவை தொடங்கி வைத்து அறுசுவை விருந்தை பொதுமக்களுடன் சேர்ந்து அருந்தினர். மேலும் இந்நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம், KSP ரமேஷ், அரசு கொறடா AKD ஆறுமுகம், NR காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் NSJ ஜெயபால் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் VPS ரமேஷ்குமார், சப்தகிரி குழும இணை இயக்குனர் விஜய் ஆனந்த் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். மேலும் இந்த விழாவில் பக்தர்கள், பொதுமக்கள், பல்வேறு கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மாசிமக தீர்த்தவாரிக்கு வருகை தரும் பக்தர்களுக்கு தொழிலதிபர் MGR குரூப் தலைவர் ரமேஷ் அன்னதானம் வழங்கினார். புதுவை வைத்திக்குப்பம் கடற்கரையில் ஆண்டுதோறும் மாசிமக தீர்த்தவாரி நடைபெறுவது வழக்கம். இதில் கலந்து கொள்ள புதுவை மட்டுமின்றி அண்டை மாநில உற்சவர்களும் வருவது வழக்கம். மாசிமகத்திற்கு வரும் பக்தர்களுக்கு 18 ஆண்டுகளாக பிள்ளைத்தோட்டம் தண்டபாணி தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டு வருகிறது. அன்னதானத்தை தொழிலதிபர் MGR குரூஸ் ரமேஷ் வழங்கினார். இதற்கான ஏற்பாட்டினை பிள்ளைத்தோட்டம் தண்டபாணி செய்திருந்தார். உருளையன்பேட்டை தொகுதியில் அமைந்துள்ள சங்கோதி அம்மன் திருக்கோவிலில் இருந்து சுவாமி புறப்பட்டு தீர்த்தவாரிக்கு செல்லும் விழாவினை நிர்வாகிகள் துவக்கி வைத்தனர். புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற மாசிமக திருவிழாவையொட்டி புதுச்சேரியில் உள்ள அனைத்து கோவில்களில் இருந்து உற்சவர் புறப்பாடு கடற்கரை பகுதியில் தீர்த்தவாரி நடைபெற்று வருவது வழக்கம். அதன் ஒரு பகுதியாக இன்று உருளையன்பேட்டை தொகுதியில் அமைந்துள்ள சங்கோதி அம்மன் திருக்கோவிலில் இருந்து சுவாமி புறப்பட்டு தீர்த்தவாரிக்கு செல்லும் விழாவினை உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமி அறிவுறுத்தலின்படி சங்கோதி அம்மன் கோவில் நிர்வாகிகள் சாமி தரிசனம் செய்து சுவாமி கடல் தீர்த்தவாரிக்கு செல்லும் விழாவினை துவக்கி வைத்தனர். மேலும் விழாவில் திருக்கோவில் நிர்வாகிகள், இளைஞர்கள், மேற்கண்ட பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். மாசிமக தீர்த்தவாரியை முன்னிட்டு அன்பு நகர் பகுதியில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மாசிமக தீர்த்தவாரியை முன்னிட்டு ஸ்ரீ வல்லப விநாயகர் ஆலயத்தில் மாசிமகம் சுவாமி புறப்பாடு நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அன்பு நகரில் வரும் பக்தர்களுக்கு காலாப்பட்டு தொகுதி திமுக பிரமுகர் ரமேஷ் என்கின்ற செந்தில் கவுண்டர் தலைமையில் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் காலாப்பட்டு திமுக பிரமுகர் செந்தில் கவுண்டர் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் அன்பு நகர் தலைவர் SR முருகன், செயலாளர் செந்தில்குமார், பொருளாளர் திருமலை, துணை செயலாளர் ராமு, ரவிச்சந்திரன், SS செந்தில்குமார், புருஷோத்தமன் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். திருக்காஞ்சி மாசிமகம் தீர்த்தவாரி திருவிழாவினை முன்னிட்டு காமாட்சி அம்மாள் அறக்கட்டளை நிறுவனரும்
என்ஆர் காங்கிரஸ் பிரமுகருமான ரவிக்குமார் பல்வேறு இடங்களில் அன்னதானம் வழங்கினார். மாசிமக தீர்த்தவாரியை முன்னிட்டு மங்களம் தொகுதி திருக்காஞ்சி பகுதியில் காமாட்சி அம்மாள் அறக்கட்டளை நிறுவனரும் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகருமான ரவிக்குமார் தலைமையில் பல்வேறு இடங்களில் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கணுவாப்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள காமாட்சி அம்மாள் நினைவிடம், கணுவாப்பேட்டை 3வது புதுநகர், உருவையாறு 4 முனை சந்திப்பு, உருவையாறு அருகில் உள்ள ஜெயா நகர் மற்றும் செல்வா நகர், கோட்டைமேடு 4 முனை சந்திப்பு, திருக்காஞ்சி காசி விஸ்வநாதர் கோவில், கணுவாப்பேட்டை அங்காளம்மன் கோவில் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் காமாட்சி அம்மாள் அறக்கட்டளை நிறுவனர் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகருமான ரவிக்குமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கி நிகழ்ச்சியினை தொடங்கி வைத்தார். உடன் என்ஆர் காங்கிரஸ் முன்னாள் சேர்மன் பாலமுருகன் உட்பட என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், காமாட்சி அம்மாள் அறக்கட்டளை நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு அன்னதானம் பெற்று பயனடைந்தனர். நிகழ்ச்சியானது காமாட்சி அம்மாள் அறக்கட்டளை நிறுவனத்தின் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். கொம்பாக்கம் வார்டில் ரூபாய் 21.21 லட்சம் மதிப்பீட்டில் வளர்ச்சி பணிகள் எதிர்க்கட்சி தலைவர் இரா சிவா தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி புதுச்சேரி நகராட்சி கொம்பாக்கம் வார்டுக்குட்பட்ட கொம்பாக்கம் அண்ணா நகரில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் 13.43 லட்சம் செலவில் தார் சாலை மற்றும் குப்பம்பேட் கிராமத்தில் உள்ள 2 குறுக்கு வீதிகளுக்கு ஆதிதிராவிடர் நலத்துறையின் பாட்கோ மூலம் 7.78 லட்சம் செலவில் சிமெண்ட் சாலை என மொத்தம் ரூபாய் 21.21 லட்சம் மதிப்பிலான வளர்ச்சி பணிகளுக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சி தலைவருமான இரா சிவா அவர்கள் கலந்து கொண்டு சாலை அமைக்கும் பணியினை பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி நகராட்சி செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் வெங்கடாச்சலம், இளநிலை பொறியாளர் ஞானசேகரன், பாட்கோ மேலாண் இயக்குனர் கந்தன் என்கின்ற சிவராஜ், இளநிலை பொறியாளர் முரளி என்கின்ற ஊர் முக்கியஸ்தர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநிலம் கணுவாய்பேட்டை மாசிமகத்தை முன்னிட்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் கணுவாப்பேட்டை கப்பக்கார வீதி இளைஞர்கள் இன்று மாசிமக அன்னதான நிகழ்ச்சி மிக சிறப்பாக செய்திருந்தார்கள். இந்நிகழ்ச்சியில் இளைஞர்கள் பாண்டுரங்கன், தாயுமானவன், கஜேந்திரன், கோபால், பாலாஜி, கணேஷ், கார்த்தி, சக்தி முருகன், உத்தமன், நித்தின், சோபின், நம்பையார் மற்றும் கிராமவாசிகள் அனைவரும் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. வீராம்பட்டினம் மாசிமக கடல் தீர்த்தவாரி நிகழ்ச்சியில் முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். ஆண்டுதோறும் மாசி மாதம் வரும் மக நட்சத்திரத்தின் அன்று பல்வேறு ஊர்களில் இருந்து சுவாமிகள் கொண்டு வரப்பட்டு கடல் தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. இதில் வீராம்பட்டினம் கடற்கரை கிராமத்தில் நடைபெற்ற மாசிமக தீர்த்தவாரி நிகழ்ச்சியில் பல்வேறு ஊர்களில் இருந்து சுவாமிகள் கொண்டு வரப்பட்டு தீர்த்தவாரி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பக்தர்களுக்கு அருளாசி வழங்கினர். இவ்விழாவில் அரியாங்குப்பம் கொம்பியூன் பஞ்சாயத்து முன்னாள் சேர்மன் ஆனந்தன் தனது ஆதரவாளர்களுடன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டார். மேலும் இந்நிகழ்ச்சியில் வீராம்பட்டினம் மக்கள் குழுவினர் சார்பில் பொன்னாடை அணிவிக்கப்பட்டு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். உடன் அவரது ஆதரவாளர்கள் கோபால், ஞானமணி, முருகன், பாபு, குணசேகரன், எழிலன், சக்திவேல் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.
மேலும் இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அரியாங்குப்பம் கொம்பியூன் வீராம்பட்டினம் கிராமத்தில் நடைபெற்ற மாசிமக கடல் தீர்த்தவாரி நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அரியாங்குப்பம் கொம்பியூன் வீராம்பட்டினம் கிராமத்தில் ஆண்டுதோறும் மாசிமக தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெறுவது வழக்கம். அதன்படி இவ்வாண்டு மாசி மாதம் வரும் மகம் நட்சத்திரத்தை முன்னிட்டு நடைபெற்ற கடல் தீர்த்தவாரி நிகழ்ச்சியில் பல்வேறு ஊர்களில் இருந்து 30க்கும் மேற்பட்ட சுவாமிகள் ஊர்வலமாக வந்து கடல் தீர்த்தவாரி நிகழ்ச்சியில் பங்கேற்று பக்தர்களுக்கு அருளாசி வழங்கினர். முன்னதாக வீராம்பட்டினம் செங்கழுநீர் அம்மன் ஆலயத்திலிருந்து உற்சவர் செங்கழுநீர் அம்மனின் வரவேற்பு நிகழ்ச்சி துவங்கி மாட வீதிகள் வழியாக கடலூர், நெல்லிக்குப்பம், சிறுவந்தாடு உள்ளிட்ட தமிழகம் மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த பல்வேறு ஊர்களிலிருந்து கொண்டு வரப்பட்ட சுவாமிகள் அழைத்து வரப்பட்டு கடற்கரையில் அமைக்கப்பட்டிருந்த பந்தலில் நிலைநிறுத்தப்பட்டு அபிஷேக ஆராதனைகளுடன் கடல் தீர்த்தவாரி நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக அரியாங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி, ஆலய தனி அதிகாரி சுரேஷ், வீராம்பட்டினம் மக்கள் குழுவினர், கிராம முக்கியஸ்தர்கள், அனைத்து கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு வரவேற்பளித்து சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் இவ்விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். இவ்விழாவில் தீ விபத்து உள்ளிட்ட அசம்பாவிதங்களை தவிர்க்கும் வகையில் தீயணைப்புத்துறை சார்பில் தீயணைப்பு வாகனம் மற்றும் நீச்சல் வீரர்களும் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். தொடர்ந்து அரியாங்குப்பம் காவல்துறை சார்பில் நூற்றுக்கணக்கான காவலர்கள் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை வீராம்பட்டினம் மக்கள் குழு சார்பில் சிறப்பாக செய்யப்பட்டது. பாமக மாநில இளைஞர் அணி செயலாளர் ரமேஷ் தலைமையில் பாமகவினர் கொசு வலையுடன் ஆர்ப்பாட்டம் நடத்தி ஆணையரிடம் மனு அளித்தனர். புதுச்சேரி பாமக மாநில இளைஞர் அணி செயலாளர் ரமேஷ் தலைமையில் வில்லியனூர் கொம்பியூன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் பாமகவினர் கொசு வலையில் உள்ளே புகுந்து ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அப்போது கொசுக்களின் உற்பத்தியால் மலேரியா, டெங்கு உள்ளிட்ட தொற்று நோய்கள் ஏற்படுகிறது. உடனடியாக கொசு மருந்து தெளிக்க வேண்டும் என வலியுறுத்தி கோஷம் எழுப்பினர். பிறகு இதனைத் தொடர்ந்து கொசு வலையுடன் கொம்பியூன் பஞ்சாயத்து அலுவலகத்தின் உள்ளே சென்று பாமக இளைஞர் அணி சார்பில் கொம்பியூன் ஆணையர் பிரபாகரனிடம் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது. அப்போது வில்லியனூர் கொம்பியூனுக்கு உட்பட்ட ஊசுடு, மங்கலம், வில்லியனூர் ஆகிய தொகுதிகளில் கொசுக்களின் உற்பத்தி அதிகரித்துள்ளது. ஒவ்வொரு கொசுவும் வண்டு போன்று உள்ளது. இதனால் பொதுமக்களுக்கு பல்வேறு தொற்று நோய் பரவும் நிலை ஏற்பட்டுள்ளது. கூலி தொழில் செய்யும் தொழிலாளர்கள் தங்கள் சம்பாதிக்கும் பணத்தை மருத்துவத்திற்கே செலவிடும் நிலை உருவாகியுள்ளது. எனவே அனைத்து கிராம பகுதிகளிலும் கொசு மருந்து தெளிக்க வேண்டும். அந்த மருந்து தரமானதா என ஆணையர் நேரில் சென்று ஆய்வு செய்ய வேண்டும் என வலியுறுத்தினர். மேலும் ஒரு வாரத்திற்குள் கொசு மருந்து தெளிக்காவிட்டால் கொம்பியூன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் கொசு வலையுடன் தஞ்சம் புகும் போராட்டம் நடத்தப்படும் என எச்சரிக்கை விடுத்தனர். மனுவை பெற்ற ஆணையர் கொசு மருந்து தெளிப்பதாக உறுதியளித்தார். இதனைத் தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. இந்த நூதன போராட்டத்தால் கொம்பியூன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. அதை உறுதிப்படுத்தின கண்டிப்பாக புதுச்சேரியில் உள்ளாட்சி தேர்தல் நடந்திருந்தா இது போல கொசு கட்டுக்கடங்காத அளவுக்கு வளர்ந்துருக்காது. இன்னைக்கு புதுச்சேரியில் உள்ளாட்சி தேர்தல் நடத்தாத காரணத்தால் அனைத்து கொம்யூன் பஞ்சாயத்து பகுதியிலையும் கொசு அதிகப்படியான வளர்ச்சி அடைஞ்சு மக்களுக்கு ரொம்ப இடையூறு கொடுக்குது. இப்போ இருக்க கொசுலாம் பார்த்தீங்கன்னா வண்டு சைஸில் இருக்குது. அதுக்கு காரணம் என்னென்னா இங்கே இந்த கொம்யூனில் இருக்க அதிகாரிங்க கொசு மருந்து அடிக்கிறத அது கரெக்டான மருந்தா, அதை கொசு அழிக்கிற அளவு இருக்கா, அதில் உண்மையான வீரியம் இருக்கான்னு அவங்க ஆய்வுக்கு உள்படுத்துறதில்லை. ஏதோ கணக்குக்கு ஆளை விட்டு அங்கே மருந்து அடிக்கிறேன் இங்கே மருந்து அடிக்கிறேன்றாங்க. அதெல்லாம் கண்டிக்கின்ற வகையில் இன்றைக்கி லெட்டராக புகாராக இன்றைக்கி வில்லியனூர் கொம்யூன் ஆய்வாளர் மரியாதைக்குரிய ஐயா அவர்கிட்ட கொடுத்துருக்கோம். நீங்கள் உடனடியாக கொசு மருந்தில் கரெக்டான வீரியம் இருக்கா, இதில் அதிகப்படியான ஊழல் நடக்குதான்னு நீங்கள் அதை கண்காணித்து மக்களுக்கான சுகாதாரத்தை கொடுக்கணும் அப்படின்னு நாங்கள் சொல்லி நீங்கள் மனு கொடுத்துருக்கோம். மேலும் இந்த புதுச்சேரியில் உள்ளாட்சி தேர்தல் விரைவில் நடத்தணும்.
இல்லைன்னா மக்களை வந்து ஒன்றும் பண்ண முடியாது. இந்த புதுச்சேரி அரசாங்கம் பணத்தை எப்படிலாம் பிடுங்குதோ அப்படிலாம் பிடுங்கணும் ஒரு ஸ்டெப் வைக்கிறாங்க. உதாரணத்துக்கு ரெஸ்டோ பார்னு புதுச்சேரி ஃபுல்லும் திறந்துட்டாங்க. ரெஸ்டோ பார் எங்கே தேவை? நகரப்புறத்துக்கு தேவை ரெஸ்டோ பார். கிராமப்புறத்துக்காக தேவை? ஒரு கிராமத்துலேயும் 5 ரெஸ்டோ பார் 4 ரெஸ்டோ பார் திறந்து ஏழை மக்களோட பணத்தை பிடுங்குறாங்க. இன்னொரு வகையில் இவங்களே கொசை உற்பத்தி பண்ணுறாங்க. ஏன்னா நிறையா வந்து மெடிக்கலு தனியார் ஹாஸ்பிட்டல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க தொழிலதிபரும் சட்டமன்ற உறுப்பினர் கையில் தான் இருக்குது. அவங்க அந்த சைட்லையும் பணம் பிடுங்கணும் மக்களுக்கிட்டன்னு. இது போல் 4 வகையிலும் பிளான் பண்ணி இந்த பணத்தை பிடுங்குறாங்க. இப்படி கொசு கடைக்கு வச்சு ஹாஸ்பிட்டல் வழியாக பிடுங்குறாங்க. அப்படி ரெஸ்டோ பாரை திறந்து இப்படி பிடுங்குறாங்க. இவங்க எலெக்ஷன் நேரத்தில் பொய்யான வாக்குறுதியாக கொடுத்துட்டு இது போல் மக்களுக்கான சுகாதார சீர்கேடெல்லாம் கண்டுக்கிறது கிடையாது. எனவே நாங்கள் புதுச்சேரி பாட்டாளி மக்கள் கட்சி இளைஞரணி சார்பாக இன்று கொம்யூன் பஞ்சாயத்தில் இந்த மனு கொடுத்து எங்களோட கண்டனத்தை தெரியப்படுத்தியிருக்கோம். அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட தேங்காய் திட்டு பகுதியில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் சமூக சேவகர் குமரவேல் அப்பகுதி மக்களுக்கு பட்டுப்புடவை வழங்கினார். புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட தேங்காய் திட்டு பகுதியில் உள்ள மக்களுக்கு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அறிவுறுத்தலின்படி அக்கட்சியின் பொதுச் செயலாளர் புஸ்ஸி ஆனந்த் வழிகாட்டுதலின்படி மாநில செயலாளர் சரவணன் ஆதரவோடு அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட தேங்காய் திட்டு பகுதியில் உள்ள மக்களுக்கு சமூக சேவகர் குமரவேல் ஏற்பாட்டில் பட்டுப்புடவைகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் தொகுதி தலைமை நிர்வாகி வசந்தராஜா, அணி தலைமை நிர்வாகி பிரபு முன்னிலை வகித்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் கணேஷ், சுந்தரமூர்த்தி, கட்சியின் நிர்வாகிகள், தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். காமராஜர் நகர் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் தொகுதி தலைவர் தணிகைவேல் என்கின்ற குமார் தலைமையில் மாசி மகத்திற்கு வந்த பக்தர்களுக்கு இரவு உணவு வழங்கப்பட்டது. காமராஜர் நகர் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் தொகுதி தலைவர் தணிகைவேல் என்கின்ற குமார் தலைமையில் மாசி மகத்துக்கு வந்த பக்தர்களுக்கு இரவு உணவு வழங்கப்பட்டது. இதில் 1000த்திற்கும் மேற்பட்டோர் பயனடைந்தனர். வருடந்தோறும் மாசி மகம் வரும் பக்தர்களுக்கு சாரம் அவர் அலுவலகத்தில் அன்னதானம் வழங்கி வருகிறார். இந்நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள், ஊர் பெரியவர்கள், நண்பர்கள், குடும்பத்தினர் அனைவரும் கலந்து கொண்டு அன்னதானம் அளித்து விழாவை சிறப்பித்தனர். உலக அமைதி வேண்டியும் சர்வதேச சட்ட மீறல்களை கண்டித்தும் புதுச்சேரியில் AIMIM சார்பில் மெழுகுவர்த்தி ஏந்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. உலகெங்கும் அமைதி நிலவ வேண்டியும் சர்வதேச சட்டங்களை மீறி செயல்படும் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நாடுகளின் போக்கை கண்டித்தும் AIMIM கட்சியின் புதுச்சேரி மாநில கிளை சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாநில தலைவர் சம்சுதீன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் ஏராளமானோர் மெழுகுவர்த்தி ஏந்தி தங்களது எதிர்ப்பை பதிவு செய்தனர். ஆர்ப்பாட்டத்தின் போது முன்வைக்கப்பட்ட முக்கிய அம்சங்கள்: ஐநா சாசனத்தின் விதிப்படி ஒரு நாட்டின் எல்லைக்குள் அத்துமீறி நுழைந்து தலைவர்களையும் பொதுமக்களையும் படுகொலை செய்வது சர்வதேச சட்டத்திற்கு எதிரானது. இது உலக அமைதிக்கே அச்சுறுத்தலாகும். ஜெனீவா உடன்படிக்கையின்படி போர்க்காலங்களில் பொதுமக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். அதை மீறி நடத்தப்படும் தாக்குதல்கள் போர்க்குற்றங்களாக கருதப்பட வேண்டும். பாதிக்கப்பட்ட நாடுகளுக்கு ஆதரவாக குரல் கொடுக்காமல் ஆக்கிரமிப்பு செய்யும் நாடுகளுக்கு சிவப்பு கம்பளம் விரிக்கும் போக்கை இந்திய பிரதமர் மாற்றிக்கொள்ள வேண்டும். பாதிக்கப்பட்ட மக்களின் பக்கம் நின்று குரல் எழுப்ப வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. சில நாடுகளுக்கு மட்டும் விலக்கு அளிக்கும் இரட்டை நிலையை ஐநா கைவிட வேண்டும். அனைத்து நாடுகளுக்கும் ஐநா சட்டங்களுக்கு கட்டுப்பட வேண்டும். இந்த எழுச்சிமிகு கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கான அனைத்து விரிவான ஏற்பாடுகளையும் புதுச்சேரி மாநில செயலாளர் வழக்கறிஞர் சாகுல் அமித் அவர்கள் செய்திருந்தார். இந்நிகழ்ச்சியில் AIMIM மாநில தலைவர்
சம்சுதீன் அவர்களுடன் பல்வேறு அமைப்புகளின் தலைவர்களும் நிர்வாகிகளும் கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்தனர். லோகு ஐயப்பன், தலைவர், திராவிட விடுதலைக் கழகம்; ஜெகநாதன், தலைவர், மக்கள் வாழ்வுரிமை இயக்கம்; மங்கையர் செல்வம், தலைவர், தமிழ் நிலவர் விடுதலை வேங்கைகள்; அயூப்கர், தலைவர், தமிழர் களம்; சுவாமிநாதன், தலைவர், தேசிய மக்கள் முன்னணி; பஷீர் அகமது, தலைவர், B.BOLD; தீனா, தலைவர், பெரியார் சிந்தனையாளர்கள் இயக்கம்; பிரகாஷ், தலைவர், தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்கம்; இளங்கோ, செயலாளர், தந்தை பெரியார் திராவிட கழகம்; மேலும் AIMIM கட்சியின் தேர்தல் ஒருங்கிணைப்பாளர் AR மஜித், இன்டர்நேஷனல் மாநில செயலாளர் முகமது அகமத், மாவட்ட தலைவர் பலுல்லா, மாவட்ட செயலாளர் பாபு முகமது அலி மற்றும் பலர் முன்னிலை வகித்தனர். அமைதி நமது அடிப்படை உரிமை என்பதை வலியுறுத்தி உலக ஒற்றுமை மற்றும் மனிதகுல நலன் காக்கப்பட வேண்டும் என்ற முழக்கத்துடன் இந்த ஆர்ப்பாட்டம் நிறைவு பெற்றது. இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.